திருவாரூர் மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அந்த கமலாலயம்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தை போய் பாருங்க. இப்படி ஒரு கேவலமான மெயின்டெனன்ஸ். அந்த சுத்திலும் அந்த காம்பவுண்ட சுத்திலும் நடந்தே வர முடியல. அவ்வளவு நாத்தம். அங்க இருக்கிறார் ஒருத்தர் பூண்டி கலைவாணன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து திமுகவோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குமோ அதுக்கான அப்படியே ஜூனியர் வெர்ஷன். ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, ஜாதி பேரை சொல்லி திட்டுறது. அவரும் அவரோட அண்ணன் பையனும் தான் அங்க வந்து டானு. அண்ணன் பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டியலின மக்கள் இருக்க ஊருக்குள்ள எல்லாம் போறது, சாதி பேரை சொல்லி திட்டுறது, இளைஞர்கள் கேள்வி கேட்டா அவங்களை இழுத்து போட்டு அடிக்கிறது. பூண்டி கலைவாணன் இப்ப எம்எல்ஏ இருக்காரு பாருங்க. கரண்ட் எம்எல்ஏவோட அண்ணன் பையன் மேல 2 ஆர்டிபிசிஆர் வழக்கு இருக்கு. அப்ப 2 ஆர்டிபிசிஆர் வழக்கு இருக்குன்னா ஏன் அந்த மாவட்ட செயலாளர் நீங்க பதவியை விட்டு நீக்கல திமுக? அப்ப திமுக என்ன சமூக நீதிக்கான கட்சி? நீங்க சமூக நீதினு சொல்லிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அருகதை இருக்கா? தொடர்ந்து பூண்டி கலைவாணன் அங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறாரு, மக்களை நசுக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியுது. இந்த முறை ஏங்க அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க? அப்ப திருவாரூர்ல வேற எம்எல்ஏ கேண்டிடேட்டே இல்லையா உங்களுக்கு திமுகல? 2 ஆர்டிபிசிஆர் வழக்கு வாங்கின ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்கள நீங்க வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்துறீங்க. அப்போ திமுகவோட சமூக நீதி லட்சணம் என்னன்னு திருவாரூர் மக்களை போய் கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.